இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் டொரண்டோ கிறிஸ்தவ சபையின் சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இணைப்பில் இணைந்திருக்கிறவர்கள், சமூக வலைத்தில் இணைந்து இந்த திருச்சபையுடைய செய்திகளோடு இணைந்திருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஸோ காலங்களும் மாறுகிறது, நேரங்களும் மாறுகிறது. கர்த்தர் இந்த நாளில் நேரத்தை மாற்றி இந்த நேரத்தில் எங்களை கூடி வர செய்திருக்கிறதுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் வாசித்த பிரகாரமாய் நாங்கள் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை நீங்கள் போடும்படி நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். நம்ம சேர்ந்து சபை மக்களாக எல்லாரும் சேர்ந்து நம்ம அந்த வார்த்தையை நாம் வாசிப்போம். சரி, வாசிங்க பார்க்கலாம். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. 14 போடுங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆமேன் சொல்லுங்கள் எல்லாரும் சத்தமா. ஆமேன். கண்களை மூடி எங்களுடைய தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இன்றைக்கும் நீர் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும், இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் என் தேவன் நீர் பேசும்படியாய் நான் வேண்டிக் கொள்கிறேன். ஐயா, உங்களுடைய வார்த்தை மூலமாய் நீர் வெளிப்படுங்க. எப்பொழுதும் போல அடியேனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மாமிசமோ எங்கள் அறிவோ எங்கள் தாளந்தோ அல்ல, என்னை ஆவியானவர் மட்டுமே எங்கள் மூலமாய் வெளிப்பட்டு வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் கர்த்தர் இன்றைக்கு நீர் பேசும்படியாகவும், இன்னும் நாங்கள் விசுவாசத்தில் பலப்படவும், புதிதாய் வந்திருக்கிறவர்கள் ரட்சிப்புக்குள்ளே கடந்து போகவும், இன்றைக்கு உம்முடைய வார்த்தை இருபுறமும் கரக்குள்ள பட்டயத்தை போல எங்களோடு வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிற விதையை போல நூறத்தனையாய் கனி கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. ஸோ மறுபடியும் 13 போடுங்க. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஸோ காலையில் ஜெபிக்கும்போது எப்பொழுதும் போல் இன்றைக்கு சுகமளிக்கும் ஆராதனை அப்படின்றதுனால, ஸோ விடுதலைக்கான ஒரு சுகத்துக்கான தேவன் கொடுத்த சுகத்தை குறித்து பேச வேண்டும் அப்படின்றது நேற்று ஆயத்தப்படுத்தி அதுக்குரிய வசனத்தை நான் அனுப்பிவிட்டேன். காலையில் 2 மணிக்கு அனுப்பிவிட்டேன், இதை வாசிங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்லை, விடாமுயற்சி எங்களோட வாழ்க்கையில் வெற்றியை தரும் அப்படி என்ற ஒரு வார்த்தையை என் உள்ளத்தில் ஆண்டவர் பேசினார். ஸோ இன்றைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு காரியத்தை விடாமல் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பல தோல்விகளை சந்திக்கிறோம். ஆனால் தோல்வி முடிவில் எப்படி முடியும் அப்படி என்றுதான் இந்த செய்தியோடைய முக்கியமான நோக்கமாக இருக்கணும் அப்படின்று ஆண்டவர் பேசினதால மறுபடியும் 7:40 ஃபோன் பண்ணி, சிஸ்டர் என்னை மன்னிக்கவும், இந்த வசனத்தை வாசிங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்க அனுப்பினாங்க. அவங்க, இல்லை பாஸ்டர், நீங்கள் எதை கொடுத்தாலும் நான் வாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நான் நாடுகிறேன். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அதாவது அவருடைய வாழ்க்கையில் அவர் முயற்சி எடுக்கிறாரு. இவர் எதுக்காக முயற்சி எடுக்கிறார் அப்படின்னா, தன்னுடைய சொந்த காரியத்துக்காக அவர் முயற்சி எடுக்கலை. யார்? பவுலடியார். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் என்ன செய்கிறாரு? முழுமையாக தன்னை அர்ப்பணித்து செயல்பட்ட ஒரு விசுவாச வீரன். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கும் பல போராட்டத்தை என்ன செய்கிறாரு? அவர் சந்திக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். தோல்விகள் அநேகம் வந்தாலும் அதை விட்டுவிடாதபடிக்கு தொடர்ந்து முயற்சி செய்கிற ஒரு தேவ மனுஷன்
இந்த பவுல். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அவர் இன்னைக்கு அவ்வளோ பிரயாசப்பட்டதுனால தான், ஏன் அவ்வளோ பிரயாசப்பட்டார் தெரியலை. ஆனால் ஒன்றே ஒன்று, அந்த கடவுள் அவரை தொட்ட அந்த அன்பு அவரை விடாதபடினால அவர் அவ்வளோ தூரம் போராடினார். எதற்காக அப்படின்னா, நீங்களும் நானும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. நாங்கள் மட்டும் இல்லை, எங்களுக்கு பின்னாடி வரப்போகிற எங்களுடைய சந்ததியும் கடவுளுக்குள்ள நிற்க வேண்டும் என்பதற்காக அந்த தேவ மனுஷன் என்ன செய்திருக்கிறாரு? போராடி இருக்கிறார். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஆனால் அவர் என்னோட சொல்கிறாரு, பின்னானவைகளை மறந்து. அப்படின்னா பின்னானவைகளை மறக்க வேண்டும் அப்படின்னா, ஏதோ தோல்விகள் எங்கள் வாழ்க்கையில் மறுபடி எங்களை சோர்வை கொண்டு வரும். அதனால் அதெல்லாம் விட்டுட்டு முன்னானவைகளை நாடி, அடுத்தது வசனத்தை போடுங்க 14, அப்படியே, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. நாங்கள் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இலக்கை நோக்கி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டும் என்று தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளில் சொல்லுகிறதே பார்க்கிறோம். எந்த காரியத்திலே நாங்கள் தோல்வியில் நிற்கிறோம், அதை நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போம். எங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் எது எங்களை மறுபடியும் முன்னாடி போக விடாமல் எங்கள் வாழ்க்கையில் தடுக்கிறது அப்படின்றத நம்ம வேதத்திலலாம் நாங்கள் பார்க்கும்போது நம்ம நிறைய பேர் இருக்கிறாங்க, பிரபல்யமானவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒருத்தர் இருக்கிற யார் அப்படின்னா, காலேப் என்கிற மனுஷன். இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, கானான் தேசத்தில் 12 பேரை அனுப்புகிறாங்க, போய் வேவு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்பும்போது இந்த காலேப்போடு சேர்ந்து 12 பேர் போகிறாங்க. திரும்பி வந்து 10 பேரும் சொல்கிறாங்க, ஐயோ அங்கே போக முடியாது, பெரியவர்கள்லாம் இருக்கிறாங்க, அதெல்லாம் ஜெயிக்க முடியாது, அதெல்லாம் கஷ்டம், பேசாமல் இந்த காட்டுக்குள்ளேயே நம்ம இருந்துருவோம் அப்படின்னு இந்த 10 பேரும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு மனுஷனும் இவரும் யோசுவாவும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை அதை நாங்கள் ஜெயிக்கலாம், அதை நாங்கள் வெற்றி பெறலாம் அப்படி என்று சொல்லி இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாற்றி சொல்கிறாங்க. சொல்லும்போது இவங்க ஜெயிக்கலாம், எங்களால் முடியுமென்று அந்த முயற்சி அவங்களுக்குள்ளே இருக்குது. யாருக்கு இருக்குது? காலேப்புக்குள்ளேயும் யோசுவாக்குள்ளே இருக்குது. நம்ம காலேப்பை எடுத்துக்கொள்வோம், அவனுக்குள்ள அந்த காரியம் இருக்குது. ஆனால் முன்னாடி நிற்கிறவர்கள் என்ன சொல்கிறாங்க? முடியாது அப்படின்றாங்க. ஒரு கட்டத்தில் இவர்கள்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவனை கல்லறிகிறார்கள். நீ எங்களை கொல்றதுக்காக அங்கே கொண்டு போக போகிறாய் அப்படின்றலாம் அந்த கூட்டமாக சேர்ந்து இவனுடைய அந்த முயற்சிக்கு என்ன செய்கிறாங்க? தடையாக நின்று கல்லறிகிறாங்க. இவங்க அந்த செய்த காரணத்தினால இந்த முயற்சி 40 வருஷம் வனாந்திரத்தில் நிற்க வேண்டியதாயிடுச்சு காலேப்புக்கு. 40 வருஷமாய் அவன் நின்றா பிறகு 40 வருஷத்துக்கு அப்புறம் அவன் 85 வயசில் வந்து நிற்கும்போது, அப்போ யோசுவா 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை போடுங்க பார்க்கலாம், என்ன சொல்கிறாருன்றதை அங்கே கவனிங்க. யோசுவா 14, 10, 12 வாசிங்க. யோசுவா 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை போடுங்க. இப்போதும் இதோ கர்த்தர், எல்லாம் சேர்ந்து வாசிங்க. இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே கர்த்தர் இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடு சொல்லி இப்போதும் 45 வருஷமாயிற்று. இதோ இன்றும் நான் 85 வயதுள்ளவன். அடுத்த வசனத்தை போடுங்க. மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதுக்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. 40 வயசுல இருந்த பலனா 85 வயசுலையும் அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா, அவன் தன்னுடைய முயற்சி என்ன செய்யவில்லையாம், விடவில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் நம்முடைய வயசு நம்மளை என்ன செஞ்சிடும் அப்படின்னா, அதானே வயசு போயிடுச்சு அப்படின்னு நம்ம சோர்வடைந்து போயிடுவோம். நம்முடைய பலவீனங்கள், வியாதிகள் நம்மளை பலவீனப்படுது. இல்லை, அங்கே
காலேப் தெளிவாக சொல்கிறான். 40 வயசில் எனக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார். இப்போ எனக்கு 85 வயதாகிடுச்சு. 45 வயது தாண்டியும் இப்பயும் அந்த பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வாசிங்க யோசுவா 14:12 போடுங்க. அடுத்த வசனத்தை போடுங்க. ஆகையால், எல்லாம் சேர்ந்து வாசிங்க. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனோக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இவன் எப்போ வேகு பார்த்தான்? இது என்ன பாயிண்ட்ஸ் முக்கியம்னா, வேகு பார்த்தது எப்போ பார்த்தான்? 40 வயதில் இருக்கும்போது தான் வேகு பார்த்தான். 40 வயதில் இருக்கும்போது தான் அவன் தீர்மானித்தவன், இவங்களை என்னால் என்ன செய்ய முடியும்? அடிக்க முடியும், ஜெயிக்க முடியும் என்றது. 40 வயசில் அவன் உண்மையிலே பலன் உள்ளவனாக இருந்திருப்பான். ஆனால் 45 வருஷம் கழிச்சா பிறகும் 85 வயசுல என்ன சொல்கிறான் அப்படின்னா, கர்த்தர் என்னோடு இருப்பார், ஆனால் அந்த ஏனோக்கியரை எங்களால் என்ன செய்ய முடியும்? துரத்த முடியும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. எங்களுக்கு தேவன் நம்மோடு இருப்பாரண்ணா. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் தேவன் நம்மோடு இருப்பார் என்று சொன்னால் அது எந்த காலகட்டத்திலையும் நாங்கள் அதை ஜெயிக்க முடியும் என்பது தான் இந்த வேதத்தினுடைய மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு வாழ்க்கையில் இருக்கிற சில சோதனைகள், சில தோல்விகள், இது எல்லாத்தையும் பார்த்து நாம் என்ன செய்து போட வேண்டிய அவசியம் இல்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் அல்ல. கர்த்தர் நிச்சயமாய் சொன்னதை, வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் 85 வயசு ஆனாலும் எங்களுக்கு என்ன செய்வார்? அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அதுக்கேற்ற பலனையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். சில நேரத்தில் தாமதிக்கிறதுனால பலவீனப்பட்டு வயது போய் சோர்ந்து போய் அவ்வளவுதான் என்று நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் இன்றைக்கி இருப்பீங்கன்னா, கர்த்தர் சொல்கிறார், இல்லை, நீ என்ன நம்பிக்கொண்டிரு, நிச்சயமாய் கர்த்தர் உனக்கு ஒரு வெற்றியை தர அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. சமூக வலைத்தளத்தில் இப்படியா ஒரு கதையை கேட்டேன். என்ன அப்படின்னா, ஒரு நுளம்பு, அதாவது கொசுன்னுவாங்க இந்தியாவில், எங்களை நுளம்புடுவாங்க. இந்த நுளம்பு தாய் குட்டி போட்டு அந்த குஞ்சு என்ன செஞ்சிச்சான்? பறக்க ஆரம்பிச்சிச்சான். இப்போ இந்த நுளம்பு சொல்லிச்சான், சரி, தாய் நுளம்பு சொல்லிச்சான், சரி என்ன செய், நீ போய் பறந்து சுற்றி பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிச்சான். இந்த நுளம்பு என்ன செய்யுதுச்சான்? சந்தோஷமாய் முதல் தடவையாக பறக்கிறதுனால சுற்றி பறக்க ஆரம்பிச்சுதான். சுற்றி பறக்க ஆரம்பிச்சான். பறக்க ஆரம்பிச்சுட்டு திருப்பி தாயிட்ட வந்துச்சான். வந்து சொல்லிச்சான், தாய் கேட்டுச்சான், உன்னுடைய இந்த முதல் அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு இந்த தாய் இந்த நுளம்பை பார்த்து கேட்டுச்சான். அதுக்கு அந்த குட்டி நுளம்பு சொல்லிச்சான், சரியான சந்தோஷம், நான் ஃபஸ்ட் டைமாக நான் பறக்கிறத பார்த்து எல்லாரும் கைதட்டி மகிழ்றத பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சுன்னு இந்த குட்டி குஞ்சுக்கிறவங்க சொல்லிச்சான். என்ன சொல்கிற? ஆமாம், நான் பறக்கிறத பார்த்து எல்லா மனிதரும் கைதட்டுறாங்க சந்தோஷமா அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த தாய் நுளம்பு சொல்லிச்சான், நீ பறக்கிறத பார்த்து உற்சாகத்தில் கைதட்டலை, உன்னை கொல்லுவதற்காக தட்டப்பட்ட கை ஒவ்வொரு கையும் அதை நீ மாறி புரிந்து கொண்டுட்ட அப்படின்னு சொல்லிச்சான். ஆனால் இந்த கதையுடைய நீதி என்ன அப்படின்னா, எங்களை வீழ்த்துவதற்காக தட்டப்படுகிற எல்லா கையும் நாங்கள் முன்னாடி போவதற்காக தட்டப்படுதுன்னு நினைத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஓட ஆரம்பிக்கும் போது கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. எந்த மனுஷனும், உண்மையாக சொல்லுங்கள், எந்த மனுஷனும் நல்லா இருக்கும்னு நம்ம நினைக்கிறாங்க இல்லை யாருமே. ஏதோ ஒரு காரியத்தில் ஏதோ ஒன்றை செய்கிறாங்க. ஒரு சிலர் மட்டும் அன்பு செலுத்துகிறாங்க, உண்மையாக இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் அப்படி அல்ல. ஆனால் இந்த உலகத்தில் நம்ம ஜெயிக்க வேணும் அப்படின்னா கர்த்தர் நம்ம கூட இருக்க வேணும். ஆமென் சொல்ல மாட்டீங்க? கடவுள் மட்டும் நம்ம கூட இல்லை அப்படின்னா உண்மையிலே நாங்கள் என்றைக்கும் மண்ணுக்குள்ளே போக வேண்டிய ஆட்கள். இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா தேவன் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அதனால் எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு படிகளையும் நாம் பின்னானவைகளை மறந்து
எங்களை குறித்து சொல்லப்படுகிற காரியங்கள் எல்லாத்தையும் மறந்து நாம் ஓட ஆரம்பிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் ஒரு பெரிய வெற்றியை இந்த பூமியில் அவர் தர போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வேதத்தில் மாற்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46வது வசனத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பரிச்சயமான ஒரு பகுதியாக இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் அந்த காரியத்திலிருந்து விடாமுயற்சி ஒரு வெற்றியை தரும் என்று அந்த மனுஷனை குறித்து சொல்லுகிறார். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். வாசிங்க. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது தீமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். வாசிங்க அடுத்தது. அவன் நஸ்ரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, சத்தமாய், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். எல்லாரும் சத்தமாய் வாசிங்க. இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள்ளு, எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவர் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஆமென் சொல்ல மாட்டோமா? அல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு பரிச்சயமான ஒரு பகுதி, நமக்கு தெரிஞ்ச ஒரு பகுதி என்றாலும் ஆண்டவர் இந்த மகனை குறித்து இந்த நாளில் எங்களோட வெளிப்படுத்துவார் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பர்திமேயு 46 வசனத்தை போடுங்க. பர்திமேயு அப்படின்னா, பர் அப்படின்னா மகன், அது எபிரேய மொழியில் மகன். தீமேயு அப்படின்னா அது அவனுடைய தகப்பனுடைய பேர். அப்படின்னா பர்தேமியு அப்படின்னா தீமையோ, தமிழில் நீங்கள் அதை சரியாக மொழிபெயர்த்தீங்கன்னா தீமையோடைய மகன் அப்படின்னு தான் அவனுக்கு பேர். என்ன ஆரம்பிப்பாங்க? தீமையோடைய மகன் தான் அவனுக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா அவனுக்கு என்ன வைக்கப்படலை அப்படின்னா பேர் வைக்கப்படாத ஒரு மகனாக இருக்கிறான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என்ன சொல்கிறாங்க? இவர் யார்? தீமையோடைய மகன், இவர் இன்னாருடைய மகன் அப்படின்னு பேர் வைத்தா பேரை சொல்லியிருப்பார். மாட்கு அங்கே பேர் சொல்லலை. பர்றண்டா மகன், தீமையோண்டா தகப்பன். அப்போ தீமையோடைய மகன் என்று தான் சொல்லப்படுது. நார்மலாய் ஒரு பிள்ளையை நம்ம பெற்றெடுக்க வேணும் அப்படின்னா, கவனிங்க, பிள்ளையை பெற்றெடுத்த எத்தனை நாளில் நீங்கள் அந்த பிள்ளைக்கு பேர் வைப்பீங்க? உடனே வைப்போம், இல்லை ஒரு மாதம் கழித்து வைப்போம். சில பேர் வயிற்றில் ஆண்டவர் அந்த கனியை கொடுத்த கையோடு என்ன செஞ்சுருவாங்க, பேர்லாம் எடுத்து இது ஆம்பளை பிள்ளைண்டா, இது பொம்பளை பிள்ளைண்டா, இதாண்டு எல்லாம் வச்சுருவாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். சில காரியங்கள் நம்ம உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, ஒரு பேரே வைக்கப்படாத ஒரு பிள்ளை, அவனுக்கு ஒரு மாதமாகியும் என்ன செய்யப்படலை, பேர் வைக்கப்படலை. கவனித்து பாருங்கள். இவனுக்கு பிறவியிலேயே கண்ணு தெரியலை என்றதுனால இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் விசுவாசிக்கிறேன், பெற்றோர்களால் கூட இவன் என்ன செய்யப்பட்டிருக்கிறான், புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் இவன் நின்றிருக்கிறான். இவன் பிறக்கும் போதே எப்படி தான் அப்படின்னா ஒரு தோல்வியோடு தான் அவன் பிறந்திருக்கிறான். அவனுடைய சமுதாயம் மட்டும் அல்ல, தன் உறவுகளும் என்ன செய்யப்படுகிறது, அவனை வெறுத்து ஒதுக்குறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க, தூரத்தில் இருக்கிறவங்க வெறுத்தாலும் பரவாயில்ல, நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை என்ன செய்ய மாட்டேன்றாங்க, சரியாக புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கவனித்து பாருங்கள். அடுத்த வசனத்தை போடுங்க. அவன் பிச்சை கேட்டு, அவன் நஸ்ரேனாகிய இவனுடைய சில காரியங்களை சொல்லிவிட்டு இன்றைக்கு இவனுடைய காரியங்களை திருப்ப நான் சொல்லுவேன், எப்படிப்பட்ட முயற்சி எடுத்தான் நான் சொல்கிறேன். அவன் நஸ்ரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்படுகிறான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா?
முதலாவது இயேசு வருகிறார் அப்படின்னு கேள்விப்பட்டா கண்டிப்பா இயேசுவை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும்? அறிந்திருக்க வேண்டும். இயேசு யாரு, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் என்றதை இந்த மனுஷன் அறிந்திருக்க வேண்டும். அறிந்ததுனால தான் அவர் வருகிறார் என்று என்ன செய்யப்படுகிறார்? கேள்விப்படுகிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இயேசு யார் என்றதை முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படிப்பட்ட தெய்வம் என்றதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அவர் நம்ம கூப்பிட்டா உதவி செய்வாங்க, பைபிளில் சொல்றாங்க, சேர்ச்சில் சொல்றாங்க, அவர் நல்லவர் வல்லவர் கூப்பிட, அப்படியே அல்ல. இயேசுனுடைய மகத்துவம் எப்படி, அவர் எப்படிப்பட்ட தெய்வம் என்றதை ஒவ்வொரு பிள்ளைகளும் தெரிந்து கொண்டோம்னா எங்களுடைய சிந்தைகள் நிச்சயமாய் வித்தியாசமாய் மாற ஆரம்பிக்கும். அவர் எங்களுடைய அறிவுக்கு எட்டாத சில காரியங்களை செய்கிற தெய்வம் தான் நம்முடைய தெய்வமாய் இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நேற்றைய தினத்தில் ஒரு கிளாஸ்ல பேசிக்கொண்டிருக்கும் போது சில காரியங்களை தியானிக்கும் போது அவருடைய சிந்தனைகள் எல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு வித்தியாசமா இருக்குது அப்படின்றதை நாம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இந்த இயேசுவை குறித்து இவர் எப்படிப்பட்டவர் என்றதை இவன் கேள்விப்பட்டதுனால அடுத்த அந்த வசனத்தை சொல்றது, இயேசுவே, முன்னாடி வசனத்தை போடுங்கம்மா, 47, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு என்ன செய்யுங்க, இறங்குங்க என்று அவன் கூப்பிட தொடங்கினான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் எங்களோட வாழ்க்கையில் நாம் மிக முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரை நோக்கி எங்களோட வாழ்க்கையை சார்ந்திருக்க வேண்டுமென்னு நாங்கள் அநேக முறை சொன்னாலும் இன்றைக்கு நான் சில சாட்சிகளோடு நான் சொல்கிறேன். நீங்கள் கடவுளை சார்ந்து நீங்கள் நிற்பீங்க அப்படின்னா நிச்சயமாய் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் தோல்வி வரவே வராது. ஆமென்னு சொல்ல மாட்டீங்களா? 40 வருஷமாய் காலை வனாந்திரத்தில் இருந்த பிறகு 85 வயசில் அவன் சொல்கிறான், எனக்கு அந்த பலன் குறைஞ்சு போகவில்லை அப்படின்னா நிச்சயமாய் அந்த ஏனோக்கியரை என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னா கர்த்தர் எங்களையும் ஜெயிக்க வைக்கிற பலனை அவர் தர அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஆமென்னு சொல்ல மாட்டீங்களா? இந்த அதுக்கு அடுத்த வசனத்தை போடுங்க, 48வது வசனத்தில் என்ன நடக்குது அப்படின்றத போடுங்க. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் வந்து அவனை என்ன செய்தார்களாம்? அதட்டினார்களாம். ஆமென்னு சொல்ல மாட்டீங்களா? இங்கே தான் எங்களோட வாழ்க்கையில் மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இன்றைக்கி எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் முன்னாடி வருவதற்கு முன்னுக்கு போகிறதுக்கு முயற்சி எடுக்கிறான். பிறவியிலேயே தன் குடும்பத்தால் தள்ளப்பட்ட ஒரு மனுஷன் பிச்சை எடுப்பதற்கு கொண்டு வந்து வாசலில் நிப்பாட்டியிருக்காங்க. இவனை வச்சு சம்பாதிக்கிறாங்களோ இல்லை அவன் சம்பாதிச்சு சாப்பிட்றானோ தெரியல, பிச்சை எடுக்கிறதுக்காக வாசலில் உட்கார வைக்கப்பட்ட மனுஷன். ஆனால் அவன் பேசாதிருக்கும், அவன் எப்படியாவது முன்னுக்கு வரணும், இதான் ஒரு வழி, இதான் ஒரு வாய்ப்பு, இயேசுவை பிடித்தா எப்படியாவது முன்னாடி வந்துடலாம் என்று முயற்சி எடுக்கிற அந்த நேரத்தில் அநேகர் அவனை என்ன செய்கிறார்கள் அப்படின்னா பேசாதிருக்கிறார்கள். ஆமென்னு சொல்ல மாட்டீங்களா? அவனை ஏற்கனவே கண்ணு தெரியாது, ஏற்கனவே அவன் பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கான். என்ன யோசிச்சுக்கணும், சுற்றி இருக்கோம் என்ன யோசிச்சுக்கணும், அடே இவன் ஏற்கனவே பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான், ஏற்கனவே வந்துட்டு கண் இல்லை, பரவாயில்ல இயேசு இப்படிலாம் செய்கிறாரு, போகட்டும் விடட்டும்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சுருக்கணும், விட்டுருக்கணும். அப்படி அதை யாருடைய இருதயம் பார்த்தாலும் அதை செய்திருக்கணும். ஆனால் அந்த நிலைமையிலையும் அவன் இருக்கிற அந்த நிலைமையிலையும் அவனை என்ன செய்கிறாங்க, இயேசுவிடத்தில் முன்னாடி போக விடாமல் இவர்கள் தடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென்னு சொல்ல மாட்டீங்களா? நாங்கள் வள்ளிவன பகுதியில் ஊழியம் செய்கிறதுக்கு போவோம். அந்த வள்ளிவன பகுதி முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்குது. அந்த இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து முக்கியமாக மந்திரவாதிகளுடைய கோட்டை என்றே சொல்லுவாங்க. மந்திரவாதிகள் அங்கே அதிகமாக இருப்பாங்க. வீட்டுக்கு வீடு மந்திரங்கள்லாம் கற்றுக்கொண்டு வச்சுருப்பாங்க. எல்லா வேலையும் அங்கே தான் செய்வாங்க. அந்த இடத்துல தான் இந்த ஊழியத்தை செய்கிறோம். ஆனால் நீங்கள் அந்த மக்களை பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயும் வறுமையானவர்கள், சாப்பிட்றது கூட சில நேரத்தில் அவங்களுக்கு என்ன இருக்காது அப்படின்னா சாப்பாடு கூட இருக்காது. அவ்வளவு வறுமையான மக்கள் குடிசையில் தான் வாழுவாங்க. ஆனால் நீங்கள் அந்த இடத்துல நாங்கள் ஊழியர் செய்யும்போது ஜெபத்துக்கு வருவார்கள், எங்களுக்காக ஜெபிங்கன்னு வருவாங்க. ஏன் என்னத்துக்காக ஜெபிக்கணும்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு மந்திரம் செய்து தேசிக்காகலாம் எங்கள் வீட்டுக்குள்ள எரிஞ்சிருக்கிறாங்க, சூனியம் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி ஜெபிப்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், நான் வாரம் அவங்க வீட்டுக்காக வந்து நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டை போய் பார்த்தீங்கன்னா இருக்கிறது கூட அவங்களுக்கு என்ன இருக்காது, இடம் கூட ஒழுங்காக இருக்காது. அந்தளவுக்கு வறுமையான குடும்பங்கள் இருக்கிறதுலே வறுமையாக இருக்கிறாங்க. இப்போயும் என்ன செய்கிறாங்க, இவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் அவங்கள அதை தூக்கி போடுறதை நாங்கள் பார்க்குறோம். ஆமென்னு சொல்ல மாட்டேங்குது. இந்த உலகத்தினுடைய அறிவை பாருங்களேன், சிந்தனையை பாருங்களேன். அதை போய் பார்த்தா இவங்களுக்கு ஏன்டா இதெல்லாம் செய்து போடுறீங்க அப்படின்னு யோசிக்க தோணும். ஆனால் அவனும் அந்த நிலைமையிலே நல்லா வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற உலகத்தில் தான் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென்னு சொல்ல மாட்டீங்களா? அருமையான தேவ பிள்ளைகளே, என்னோட வாழ்க்கையில் நாங்கள் முன்னாடி வருவதற்கு பல பேர் என்ன செய்ய மாட்டாங்க, விரும்பவே மாட்டாங்க.
நீங்கள் ஒரு காரியத்தை முயற்சி எடுக்கிறீங்கன்னா அந்த முயற்சியில் நீங்கள் போய் சொல்லி பாருங்கள் யார்கிட்டையாவது, நான் இப்படி ஒரு காரியத்தை நான் முயற்சி எடுக்கிறேன்னு சொன்னால் உடனே என்ன சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு காரியத்தை உங்களை பிளக் பண்ணுற மாதிரியான வார்த்தை வேறு இல்லைன்னா நீங்கள் பாருங்கள். இதுதான் இந்த உலகம். அவன் முயற்சி எடுக்கிறான், எப்படியாவது வர்றாரு. இவர் நிறைய பேர் கண்ணை சுகமாக்குறாரு, காது சுகமாக்குறாரு, ஓமியர் பேசி இதெல்லாம் கேட்குறேன். ஏன்டா என் கண்ணாவது சுகமாக்க விடுங்க அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு காரியம், இந்த முன்னாடி வருவதற்கு இந்த உலகம் என்ன செய்யாது, உங்களை விடவே விடாது, ஒரு நாளும் விடவே விடாது. ஒரு நாள் இந்த கடந்த நாட்களில் ஒரு ஊழியங்களை செஞ்சு கொண்டிருக்கேன். எப்பயுமே அடித்து ஒரு போதகர் விசாரிப்பார், என்ன செய்கிறார் அப்படின்றது நான் அடிக்கடி விசாரிப்பார். இவர் என்ன செய்கிறார் அப்படின்னு விசாரிப்பார். அவர் விசாரிப்பார், நானும் சொல்லுவேன், நான் பாஸ்டரோட ஊழியம் செய்கிறேன், இந்த ஊழியங்களை செய்கிறேன்னு சொன்னேன். இப்போ நான் போன கிழமை சொன்னேன், இப்படி ஒரு வாலிப பிள்ளைகள், பின்னாடி போன வாலிப பிள்ளைகள்லாம் கொஞ்சம் சர்ச் பண்ணுறேன், அவங்களெல்லாம் கொண்டு வரணும் மறுபடியும் அப்படின்னு நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அதில் ஒரு 4-5 பேரை சந்திச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள்லாம் சேர்ச்சுக்கு போகிறாங்க, பிள்ளைகள் வருஷக்கணக்காக சேர்ச்சுக்கு போகாமலாம் இருக்கிறாங்க. இப்போ அவங்க எல்லாரையும் கொண்டு வருவோம்னு ஆண்டவர் உள்ளத்தில் பேசுகிறாரு. இந்த மாதிரி ஊழியங்கள் எல்லாம் நான் செய்யலாமென்று நான் யோசிக்கிறேன். வெள்ளிக்கிழமையில் 4 வாலிபரை கூப்பிட்டு நான் ஜெபிக்கிறேன். இப்படியெல்லாம் நான் சொல்கிறேன். இது ஒரு நல்ல காரியத்தை பகிர்ந்து கொள்கிறேன் அந்த ஊழியக்காரர்கிட்ட. ஒரு நாள் என்னை ஒவ்வொரு நாளும் ஃபோன் பண்ணி விசாரிப்பார், என்ன செய்கிறாருன்றது தான் விசாரிப்பார். அப்போ முதல் தடவையாக நான் இப்படி ஒன்று செய்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே உடனே இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, சில அந்த சம்மந்தம் நான் எந்த இருதயத்தில் ஒன்றுமே இல்லை, இங்கே பாஸ்டருக்கு சிஸ்டருக்கு தெரியும், என் இடத்துல ஒன்றுலாம் ஒப்புனா சொன்னேன். உடனே அங்கே இருக்க சிலருக்கு அடித்து இவர் ஃபோன் பண்ணி, இவரை தெரியுமா உங்களுக்கு, இவர் கொஞ்சம் ஆள் கேரக்டர் சரியில்லை, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க, இவர் அப்படி அப்படின்னு அவரிடத்துல இவர் சொல்லிட்டார். அவங்க ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இவர் இப்படி சொல்கிறாரு, நீங்கள் வேர்ட்ட சர்ச்சில் தானே இப்போ நீங்கள் பிரசங்கம்லாம் பண்ணீங்க, எப்படி பாஸ்டர் என்ன? நான் சிரித்து போட்டு அதுக்கு சாமான் அந்த காரியத்தை நான் என்ன செய்துட்டேன், விட்டுட்டேன். என்ன காரணம் அப்படின்னா, சும்மா இருந்து நாம் ஏதாவது ஒன்று இந்த உலகத்தில் இருந்தால் பேசாமல் இருப்பாங்க. ஏதாவது கடவுளுக்காக ஏதாவது ஒன்றை சாதிக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். வேறு என்ன, பின்னாடி போனவர்கள் சொல்லுங்கள் சிஸ்டர், இயேசுக்கு பின்னாடி போகாதுங்க, இயேசுக்கு என்ன சேர்ச்சுக்கு போகாதவங்களை சந்திக்கணும்னு நினைச்சது ஒரு குற்றமா? அதுக்கு என்னுடைய கரெக்டரை என்ன செஞ்சிட்டாங்க, மாற்றி சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க போயிட்டாங்க. இதுதான் இந்த உலகம். இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் கட்டணும் என்று நீங்கள் எடுக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளோ படிக்காத ஆளாக இருந்தாலும் நீங்கள் தான் உலகத்தில் பெஸ்ட்டான ஆக்களாக இருக்கிறீங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உலகத்தில் நீங்கள் தான் பெரியவங்க. தேவனுடைய ராஜ்யத்தை உண்மையாக கட்டணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் தான் அந்த உலகத்தில் மிகப்பெரியவங்க. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு அவன் தெரிந்தும் அதை தடை பண்ணுகிறான் பார்த்தீங்களா? அதை விட அவன் தேவனுக்கு முன்பாக ஒரு மோசமான ஒரு காரியமாக இருக்கவே முடியாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அதனால் இந்த உலகம் என்ன செய்து கொண்டிருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஓட 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 என்ன செய்யும், எங்களை தோற்கடி. சில நேரத்தில் நாங்கள் முன்னாடி சில காரியங்களை விழுந்திருக்கலாம், இயேசு அறியாமல் இருக்கும்போது எங்களோட வாழ்க்கை சில நேரத்தில் தவறுதலாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு எங்கே கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்படி கொண்டு வந்து எங்களை கனெக்ட் பண்ணி எங்களுடைய ஓட விடாமல் எங்கள் ஓட்டத்தை என்ன செய்து கொண்டிருக்கும், தடை பண்ணி கொண்டே இருக்கும். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடுங்க. எங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க, எங்களை நல்லா போங்கன்னுலாம் எண்ண மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு தெரியல, ஆனால் இந்த இடத்துல சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு ஓட்டப்பந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஆனால் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ஓட்டப்பந்தயத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஒரு 10 நாடு ஒரு ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ளுதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். 10 நாடு ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ளுச்சுன்னா 10 நாட்டில் இருந்தும் 10 வீரர்கள் நிற்கிறாங்க ஓட்டப்பந்தயத்தில். அது ஜெயிக்கிறதுக்காக ஓடுறதுக்காக நிற்கிறாங்கன்னா, 10 நாட்டில் இருந்து அந்த ஒவ்வொரு வீரருக்கும் 10 பேராக வாராங்க உற்சாகப்படுத்துறதுக்கு. ஒரு வீரருக்கு 10 பேராக உற்சாகப்படுத்துக்கு வாராங்க. அப்படின்னா மொத்தமாக அந்த 10 பேரை உற்சாகப்படுறதுக்கு எத்தனை பேர் வராங்க? 100 பேர் வராங்க. அந்த 100 பேரில் ஒருத்தர் ஓடுவதற்கு எத்தனை பேர் உற்சாகப்படுத்துவாங்க? ஒரு ஆள் ஓடுவதற்கு எத்தனை பேர் கையை தட்டி உற்சாகப்படுத்துவாங்க? 10 பேர் தான் உற்சாகப்படுத்துவாங்க. ஆனால் ஒருத்தர் ஓடக்கூடாதுன்னு எத்தனை பேர் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க? 90 பேர் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த 90 பேருடைய சத்தம் பெருசாக இருக்குமா, இந்த 10 பேருடைய சத்தம் பெருசாக இருக்குமா? யோசிச்சு பாருங்க. நீங்கள்
யோசிப்பாருங்க. அந்த 90 பேர் நீ தோற்கணும்னு சொல்ற அந்த சத்தத்தை கேட்டுத்தான் இவன் என்ன செய்வான், அந்த இலக்கை நோக்கி ஓடுவான். இந்த ஒவ்வொரு வீரர்களும் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதே போலதான் கிறிஸ்து எனக்கு வைத்திருக்க இலக்கை நோக்கி ஓட வேணும் அப்படின்னா அந்த 10 பேருடைய சத்தங்களுக்கு கேட்காது. ஆனா அந்த 90 பேர் நீ தோற்கணும், நீ முன்னாடி வரவே கூடாது, நீ ஜெயிச்சிடவே கூடாதுன்னு சொல்ற சத்தம் மட்டும் தாங்களை கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா பின்னானவைகளை நீ பார்க்காம, அங்காலையும் இங்காலையும் பார்க்காம முன்னானவை நாக்கி ஓடுவே என்று சொன்னா கர்த்தர் நிச்சயமா உனக்கு ஜெயத்தை தருகிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, வெளிநாடு போயிட்டாங்க, பிள்ளைகள் எல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க, அதெல்லாம் யார் பார்க்கணும்னு அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் எவ்வளவு தூரம் கடவுளுக்காக போராடி குடும்பத்தை கட்டி ஓடிக்கொண்டிருக்கிறோம்ன்றதை கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்களுக்கு அது புரியாமல் இருக்கு. அவங்களை குறித்து நம்ம பேச நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எனக்கு என்ன காரியம் வைத்திருக்கிறாரோ அதை நோக்கி நீங்கள் ஓடுவீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த இலக்கை நோக்கி நீங்கள் ஜெயிக்க முடியும். ஆமென் சொல்ல மாட்டீங்க? நிறைய பேர் இன்றைக்கு நிறைய பேர் சோர்ந்து போயிருக்காங்க தெரியுமா? அவங்க நிறைய முயற்சி எடுப்பாங்க, நிறைய வெற்றி காப்போம். ஆனால் அந்த ஜனங்கள் சொல்கிற வார்த்தையால் சோர்ந்து போயிடுவாங்க, எடுக்கிற முயற்சியால் சோர்ந்து போயிடுவாங்க. அதனால தான் சில நேரத்தில் சில பேர் பாருங்க ஜெபத்துக்கு கூப்பிடுவாங்க. சில பேர் ஃபஸ்ட் நாங்கள் ஜெபிப்போம், அதுக்கும் தடை பண்ணுவாங்க. நீ ஏன் கூடி ஜெபிக்கிற, எதுக்காக கூடி ஜெபிக்கிற, என்னத்துக்கு கூடி ஜெபிக்க, அந்த கேள்வியும் கேட்பாங்க. ஜெபிக்கிறதுக்கும் பயப்படுவாங்க. ஏன்றா அவங்க இவங்க தனியாக ஒரு சேர்ச்சி ஆரம்பிச்சுட்டு போயிடுவாங்களோ, அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் மாற வேண்டும். இந்த தேசம் கடவுளுக்காக என்ன செய்ய வேண்டும், எழும்புகிற தேசமாய் மாற வேண்டும். ஆமென் சொல்லுவோம். ஒரு சுத்த இருதயம் உள்ள மனுஷங்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். கர்த்தர் நிச்சயமாய் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இங்கே இவன் கூப்பிடுகிறான். அந்த வசனத்தை போடுங்க, 48வது வசனத்தை போடுங்க. அவன் கூப்பிடும்போது அவர்கள் என்ன செய்கிறார்கள், அதை அதட்டினார்கள். வாசிங்க அடுத்தது. அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஆமென் அல்லேலூயா. நம்ம கேட்டாலும் இன்றைக்கு அதை கேட்க சந்தோஷமாக இருக்கிறது. ஆமென் சொல்ல மாட்டேங்குது. அந்த வார்த்தை எனக்கு தெரிஞ்சாலும் இன்றைக்கு கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. முன்னிலும் அதிகமாய் நாம் என்ன செய்ய கூப்பிடுகிறவர்களாய் மாற வேண்டும். தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் எந்த இலக்கை முன்னாடி வைத்திருக்கிறீங்களோ, இந்த சபை எந்த தரிசனத்தில் நிற்குதோ, நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. டொரண்டோ கிறிஸ்டியன் சேர்ச்சைக்கு விரோதமாக எந்த சத்துரு எழும்பினாலும் கர்த்தர் இந்த சபையை கட்டுவார். ஆமென் சொல்ல மாட்டேங்க? நான் விசுவாசிக்கிறேன். இந்த சபையுடைய பிள்ளையாக இருந்து நான் விசுவாசிக்கிறேன். இந்த சபையை பாஸ்டர் சிஸ்டருக்காக நான் இல்லை, இந்த சபையுடைய சூழ்நிலையை பார்த்து நின்று கட்டணும் என்று நானும் விசுவாசிக்கிறேன். எனக்கு தரிசனங்கள் இருந்தாலும் இந்த சபையும் கட்டப்படும் நான் நினைக்கிறேன். இதையும் கர்த்தர் கட்டுவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நாம் நின்று கட்ட வேண்டியவர்களை கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு தோல்விகள் வந்தாலும், எவ்வளவு இழப்புகள் வந்தாலும், எவ்வளவு வார்த்தைகள் இந்த சபைக்கு விரோதமாக பிரயோகிக்கப்பட்டாலும் கர்த்தர் இந்த சபையை கட்டுவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுடைய ஊழியத்தை பற்றி என்ன தெரியும், நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, உங்க பின்னணி எல்லாம் தேவையே கிடையாது. பின்னானவைகளை மறந்து கர்த்தர் இந்த சபையை கட்டுவதற்கு இந்த இடத்திலிருந்தே கர்த்தர் ஊழியர்களை எழுப்புவார், தலைவர்களை எழுப்புவார். பெரிய காரியங்களை தேவன் செய்கிற போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். நாங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், இன்னும் அதிகமாக என் தெய்வத்தை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டியது மட்டும்தான். இந்த இடத்துல நடக்கிற மிராக்கள் எங்கே நடக்காத அளவுக்கு கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டும், விசுவாசமாக இருக்கணும். நம்ம கடவுளுடைய ராஜ்யத்தை கட்ட வேணும்னு மட்டும்தானே சிந்திக்கிறோம். வேற எந்த சிந்தனை நமக்கிட்ட இல்லையே. யாருடைய காரியத்தை நம்ம கெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே போதை எனக்கு தேவன் வைத்திருக்க இலக்கை நோக்கி நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம ஓட ஆரம்பிக்க வேண்டும். நாங்கள் இன்னும் அதிகமாய் நம்ம கூப்பிடும்போது கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். 49வது வசனத்தை போடுங்க. இவன் கூப்பிடும்போது இயேசு என்ன செய்கிறாராம், நின்றாராம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எவ்வளோ அதிகமாய் தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடுறீங்களோ அவ்வளோ அதிகமாக என்ன செய்வார் தேவன். அந்த சத்தத்திலே அவன் நிற்பான். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு முதல் கூப்பிடும்போது கேட்டிருக்காது நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படியே இல்லை. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிடும்போதே கண்டிப்பாக கேட்டிருக்கோம். முதல் டைம் நீங்கள் உங்களோட சத்தம் கண்டிப்பாக என் தேவனுக்கு கேட்க. என் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல, என் தேவன். ஆனால் உங்களுடைய இருதயம் உண்மையிலேயே எல்லாரும் சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நீ கடவுளை கூப்பிடு, பாஸ்டர் சொல்கிறாரு சர்ச், அப்படி அல்ல. உன் விசுவாசம் உண்மையவே கடவுளை சார்ந்திருக்குதா? நீ இன்னும் உண்மையாகவே கடவுளை தேடுகிறையா என்றது என் ஆண்டவர் கொஞ்ச தூரம் கடந்து போய் பார்க்குறாரு. அவன் இன்னும் அதிகமாக கூப்பிட்ட உடனே அவன் அந்த இடத்துல நிற்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதில் என்ன ஆச்சரியன்னா, எவர்கள் எல்லாம் அவனை அதட்டினார்களோ, எவர்கள் எல்லாம் முன்னாடி வரக்கூடாதுன்னு பேசினார்களோ, எவர்கள் எல்லாம் சே அமைதியாடுறா அப்படின்னு சொன்னார்களோ, எல்லாரும் அவருக்கு பின்னாடி நிற்கிறாங்க. உனக்கு குருடன், உனக்கு மட்டும் என்ன, உனக்கு ஸ்பெஷலாக செய்ய போறா, பேசாமல் இரண்டு சொன்னார்களோ, அவர்களையே கூப்பிட்டு வச்சு போய் அவனை கூட்டி
கூட்டிடுவான்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் அவனை மாற்றினார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன் கொள்ளு, எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, நீங்கள் கடவுளை நீங்கள் சரியாக பிடித்து கொண்டிருக்கும் போது, ஆண்டவரை நீங்கள் பிடிச்சு கொண்டிருக்கும் போது, நீங்கள் விடாமல் முயற்சி எடுத்து கொண்டிருக்கும் போது, உங்கள் வாழ்க்கையில் உங்களோட முயற்சிக்கு தோல்விக்காக காரணமாக இருந்தவர்களாம் வந்து உங்களை கைதட்டி கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்கிற அளவுக்கு கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். தயவுசெய்து சொல்கிறேன், அருமையான இந்த தொடர்ந்த கிறிஸ்டியன் சபை மக்களே, நாம் ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுக்கு ஒரு இலக்கை நீங்கள் நியமிங்க. அந்த இலக்கை நோக்கி நீங்கள் ஓடுங்க. உங்களுக்கு உதவி செய்ய போகிறது மனுஷன் அல்ல, கர்த்தர் தான் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். வேறு யாரும் உங்களுக்கு உதவி செய்ய வரப்போகிறதும் கிடையாது. உதவி செய்கிறேன்னு சொல்லுவார்கள். சில பேருக்கு உண்மையில உதவி செய்கிற இருதயம் இருக்கும், ஆனால் அவங்களால் முன்னாடி வந்து செய்ய முடியாது. ஓகே, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாரு. நீங்கள் யாரையும் குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 40 வயசில் கொடுத்த வாக்குத்தத்தை 45 வயசில் 85 வயசில் நிறைவேற்ற முடியும் அப்படின்னா கர்த்தர் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை காண அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவர் எழுந்தா நான் 50ஆம் வசனத்தை போடுங்க. 50ஆம் வசனத்தை. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை, எல்லாம் சேர்ந்து சத்தமாக வாசிங்களேன். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கவனிங்க, அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னா வஸ்திரம், பிச்சைக்காரன்ட்ட இருக்கிற வஸ்திரம், சரிங்களா? பிச்சைக்காரன்ட்ட இருக்கிற வஸ்திரம் வந்து அவனுடைய துண்டு, சரிங்களா? இது யார்கிட்ட துண்டுன்னு தெரியலை, அதனால் நான் பின்னாடி இருக்கும்போது அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. சரி, கவனிங்க, இந்த வஸ்திரம், சரிங்களா? இந்த வஸ்திரம் என்னென்னத்துக்கெல்லாம் அந்த பிச்சைக்காரன் பயன்படுத்துவான் சொல்லுங்க பார்க்கலாம். என்னத்துக்கெல்லாம் அவன் பயன்படுத்துவான்? பிச்சை எடுக்கிறதுக்கு என்ன செய்வான்? பயன்படுத்துவான். துண்டை விரிச்சிட்டு அதை பயன்படுத்தும். அதுக்கப்புறம் இதை வச்சு என்ன செய்வான்? முகத்தை துடைக்கிறதுக்கு, கழுவுறதுக்கு, துடைக்கிறதுக்கெல்லாம் இதைத்தான் பயன்படுத்துவான். வேற என்னத்துக்கு பயன்படுத்துவான்? போத்து கொண்டு என்ன செய்யறதுக்கு, இதை படுக்கிறதுக்கு என்ன செய்வான்? இதைத்தான் பயன்படுத்துவான். அப்போ அவனுடைய இருக்கிற ஒரே ஒரு சொத்து என்னது? இந்த வஸ்திரம் தான். அவன் இந்த வஸ்திரத்தை வச்சு தான் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். படுக்கிறதா இருந்தாலும் சரி, துடைக்கிறதா இருந்தாலும் சரி, பிச்சை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அவனுடைய அந்த சொத்து எதுவாக தான் இருக்கும், இதுவாக தான் இருக்குது. நீங்கள் இங்கே இல்லை, ஆனால் இங்கே இருக்கிறாங்க. நேற்று நான் அதை பார்த்தேன். அந்த பிச்சை எடுக்கிறவங்களுடைய வஸ்திரத்துக்கிட்ட நீங்கள் போயிருக்கிறீங்களா? எப்பயாவது போயிருக்கீங்களா? அதை மோந்து பார்த்துருக்கீங்களா? அதை மோந்து பார்த்தா என்ன செய்ய முடியாது? அந்த ஜாடையை எங்களால் மோந்து பார்க்க முடியாது, அவ்வளவு கொடுமையாக இருக்கும். நேற்று டொரண்டோ கிட்ட போகும்போது அந்த மலையிலையும் ஒருத்தர் போத்து படுத்து கிடக்கிறார் ரோட்டில். ஆனால் இந்த தேசத்தில் அப்படி அவங்க விட மாட்டாங்க, ஆனால் இவர்கள் தான் அப்படி செய்கிறாங்கன்றதை நான் உணர்ந்தேன். ஆனால் அவர் படுத்து கிடக்கிறாரு, அவருடைய வஸ்திரம் எல்லாம் சுற்றி வர போட்டு கிடக்கிறது. அப்போ இந்த வஸ்திரம்தான் அவங்களுடைய ஒரே ஒரு சொத்து. இந்த வஸ்திரம் தான் அவருடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று. இன்றைக்கு எங்களுக்கு எது முக்கியமோ அந்த பிச்சைக்காரங்களுக்கு இந்த வஸ்திரம் தான். எங்கே போனாலும் இதைத்தான் கொண்டு போவாங்க, இதைத்தான் வச்சிருப்பாங்க, இதை வச்சு தான் அவன் செயல்படுவான். ஆனால் இயேசு அவனை அழைத்த போது தன் வஸ்திரத்தை என்ன செய்கிறான்? அவன் அதை எடுத்து போட்டு விட்டு இயேசுவுக்கு அண்டையிலே ஓடி வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. சில நேரத்தில் அது கிட்ட போகும்போது தேவனுக்கு அது இடலா இருக்கும். நானும் கடவுளுக்கிட்ட அது போகும்போது இந்த வஸ்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஒரு இடைஞ்சலா இருக்கும். என்னையும் கடவுளை பிரிக்கிறதுக்கான ஒரு காரியமா இருக்கும்ன்றதுனால தனக்கு இருந்த ஒரு நம்பிக்கை, தனக்கு இருந்த ஒரு சொத்தை தேவன் அழைத்த போது அவன் என்ன செய்து விட்டு வந்தானா? விட்டு வந்தானாம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. எங்களுடைய முயற்சியில, எங்களுடைய வாழ்க்கையில் சில வெற்றிகளை நாம் பெற வேண்டும் அப்படின்னா எங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் இருக்கும்.
அது கடவுளுக்கும் எங்களுக்கும் இடைவெளியை ஏற்படுத்தும். இந்த வஸ்திரம் எனக்கும் என் இயேசுவுக்கும் இடைவெளியை ஏற்படுத்தும் என்றதை தெரிந்ததுனால தான் அந்த பிச்சைக்காரன் எங்க போனாலும் கொண்டு போகிற அவனுடைய சொத்தையும் வஸ்திரத்தையும் அவன் தூக்கி போட்டுவிட்டு அவன் இயேசுக்கு கிட்ட போனான் என்று வேதம் சொல்லுகிறது. சில நேரத்தில் எனக்கு அது நல்லதாகவும் எனக்கு அது தேவையானதாகவும் எனக்கு அது விலை உயர்ந்த சொத்தாகவும் இருக்கிற சில காரியம் தேவனுக்கிட்ட போவதற்கு அது தடையா இருக்கும். ஆனால் அதை விட்டாத்தான் தேவனுக்கிட்ட போக முடியும்னா நாம் அதையும் விட்டு போவதற்கு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் போது கர்த்தர் எனக்கு வைத்திருக்க அந்த வெற்றியை அவர் நிச்சயமாய் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நாங்கள் இவ்வளவு நேரம் தேவனுக்கிட்ட போவதற்கு மனுஷன் தான் எங்களுக்கு தடையா இருந்தோம்னு சொல்லி பார்த்தோம். ஆனா சில நேரத்தில் இதையும் நாம சிந்திக்க வேணும். கடவுளுக்கிட்ட போவதற்கு எங்களிடத்தில் எங்களை அறியாம எங்களுக்கு வேண்டிய ஒன்று இருக்கும், அது தடையா இருக்கும். அதை நாம் எடுக்கும்போது கர்த்தர் இந்த பத்திமையுக்கு கொடுத்த வெற்றியை எங்களுக்கும் தர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நாங்கள் முயற்சி எடுக்கிற முதல் முயற்சி மனுஷன் தடை பண்ணுவான். ஆனால் நம்ம கடவுளை இன்னும் அதிகமாக கூப்பிடும்போது அந்த முயற்சியில் வெற்றி பெற முடியும். ரெண்டாவது, நாம் எடுக்கிற முயற்சி எங்களிடத்திலேயே சில காரியங்கள் குறைகள் இருக்கும், அது எங்களுக்கு தடையாக இருக்கும். அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மளை விட்டு எடுத்து போடும்போது கண்டிப்பாய் அந்த வெற்றி எங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வாசிங்க, அடுத்தது போடுங்க. 52வது வசனம் 51வது வசனத்தை வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். கவனிங்க இந்த ஆழமான வார்த்தையை. என் தகப்பனுக்கு நல்லா தெரியும் இவனுக்கு என்ன வேண்டும் என்றது. என் தகப்பனுக்கு நல்லாவே தெரியும். உனக்கு என்ன பிரச்சனையோட வருகிறான்றது நல்லா தெரியும். அவன் முதலாவது அங்கே இருக்கிறவருடைய நினைப்பெல்லாம் என்னது? இவனுக்கு பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கான், பணம் தான் இவனுடைய தேவை. ஆனால் இவனுக்கு என்ன தேவைன்றது என் தகப்பனுக்கு தெரியும். ஆனால் என்ன கேட்குறாரு? உனக்கு என்ன வேணும், உன் தேவை என்னன்றதை உன் வாயினால நீங்க தான் அறிக்கை பண்ண வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அது அவருக்கு தெரியும் தானே. அப்படி அது அவருக்கு தெரியும் தானே, அவர் செய்ய வேண்டியதான். நான் அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்ற ஆக்களும் இருக்கணும். இல்லை இல்லை இல்லை, கடவுள் எதிர்பார்க்கிறாரு நீங்க கேட்கணும். உங்களுடைய தேவை என்ன என்றதை அவருக்கு தெரிந்து கொள்ள விரும்புகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதனால தான் அவர் நினைச்சா சரி வாப்பா உனக்கு பிரச்சனை கண்டானே அப்படின்ற. அவர் எங்களை அவருடைய பொம்மை மாதிரி வச்சிருக்க விரும்பல. உன்னுடைய பிரச்சனை என்னன்றதை உன் வாயினால கேட்டு உனக்கு உதவி செய்வதற்கு தான் என் தேவன் உன்னோட கூட அவர் இருக்கிறார். உனக்கு என்ன தேவை என்று அவர் முடிவு பண்ணி உனக்கு கொடுக்கறதில்லை. உனக்கு என்ன தேவை நீ கேட்டு ஆண்டோட பெற்றுக்கொள்றதான் ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த கேள்வி மிக முக்கியமானது. உங்களுக்கு என்ன வேணும், உங்களுடைய பிரச்சனை என்ன, உங்களுடைய முயற்சி என்ன, அது ஆண்டவரோட கேளுங்க, தைரியமாக கேளுங்க. இது நடக்குமா பாஸ்டர்? இதெல்லாம் முன்னாடி நடக்குமா? நேற்று தம்பியோட பேசிக்கிட்டு இருந்தபோது, தக்ஷனோட பேசிக்கிட்டு இருந்தபோது அவன் சொன்னான், சீக்கிரமாக கடையை ஒன்று திறந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். என்னன்னா இங்கே ரிவிஜியில் இருக்கிறவங்கெல்லாம் டக்குன்னு முன்னுக்கு வரல. அவங்க சில எப்படி சொல்கிறாங்கன்னா, நாங்கள்லாம் சிட்டிசனாகவே இருக்கிறோம், நீங்கள் வந்த உடனே கடையெல்லாம் திறந்து பெரிய ஆள் வர்றோம் நீங்கள் நினைக்கிறீங்க, நாங்களே இன்னும் வேலை செஞ்சோன்னு தான் இருக்கிறோம், நீங்கள் அதுக்குள்ள இல்லை இல்லை இல்லை. நீ முயற்சி எடுப்பேன்னா கர்த்தர் உன்னோட இருப்பாருன்னா நீ நினைக்கிறதை கர்த்தர் நிச்சயமாக செய்வார். அது எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பிரியமானது இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா அல்லேலூயா. எங்களால் முடியாத ஒன்றும் இல்லைன்னா என்னோட யார் இருக்கிறாருன்னா என் தெய்வம் இருக்கிற உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எங்களோட இருக்கிற பெரியவர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. உனக்கு என்ன தேவை, நீ எந்த லக்கை நோக்கி பார்க்குறாய் அப்படின்னா கண்டிப்பாக கர்த்தர் நிச்சயமாய் செய்கிறவராக இருக்கிறார். நாங்கள் அங்கேருந்து வரும்போது, இலங்கையிலேருந்து வரும்போது கடைசியாக நாங்கள் போட்ட 25 மாவட்டத்தில் சேர்ச்சி ஸ்தாபிக்கணும். ஆனால் கடைசியாக போட்டது அடுத்த 3 வருஷத்தில் 3 இடத்துல சேர்ச்சி ஸ்தாபிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் இந்த வருஷமே, இந்த போன வருஷம் கட்டினதை விட இந்த வருஷமே இன்னும் 3 சபை கட்டுவதற்கு அதர் வழியை திறந்திருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என்ன சொல்றான் அப்படின்னா, நீ கேட்கிறத சரியா கேளு,
நீ கேட்கிறத மேன்மையா கேளு. கேட்கிறத என்னத்தை கேட்கணும்ன்றதை சரியா கேட்கும் போது கர்த்தர் அதை செய்யறதுக்கு போதுமானவராக இருக்கிறார். அவன் கேட்டிருக்கலாம், நான் வாழ்ற முழுவதுக்கு சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு பணத்தை தாங்கன்னா ஆண்டவர் கொடுத்துட்டு போயிருப்பாரு. அதை பெற்றிருந்தா அவனோட கண்ணில் ஒளி வந்திருக்குமா? முடியாது. என்னுடைய கேள்வி சரியா இருக்க வேண்டும். நான் கேட்கிறத கர்த்தர், ஒருவேளை கர்த்தர் நான் இவ்வளத்தை தான் கேட்ட கொடுப்பாரு, எனக்கு ரொம்ப அதிகமாக கேட்கணும் அப்படிலாம் இல்லை. உனக்கு என்ன வேணுமோ, வாழ்க்கையில் முன்னாடி வரதுக்கு என்ன வேணுமோ, உன் எதிர்காலத்தை குறித்து நீ எந்த திட்டத்தை வச்சிருக்கோ அதை நீ சரியாய் கேட்கும் போது கர்த்தர் நிச்சயமாக இதை தருவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. நேற்று ஜெபிக்கும் போது எனக்கு ஆண்டவர் இப்படி சொன்னார், மன்னிச்சிருங்க பாஸ்டரும் இந்த சபையினுடைய வாடகையை ஆண்டவர் ஏற்றக்கூடாது, குறைக்கணும்னு தான் ஜெபிச்சுக்கணும். ஆனால் நேற்று ஜெபிக்கும் போது ஆண்டவர் திடீர்னு உள்ளது, ஏன் சீக்கிரமாக டொரண்டோ கிறிஸ்டியன் சர்ச் வந்து ஒரு சொந்த இடத்தை வாங்கக்கூடாது? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் நினைக்கிறீங்களா அது நடக்கும்? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கண்டிப்பாக அந்த கர்த்தர் செய்வார். என் கர்த்தர்கிட்ட வித்தியாசமாக கேட்போமே, அவர் கொடுக்குது. நாங்கள் என்ன கேட்குறோமோ அதானே கொடுக்குறாரு. நம்ம வாடகை குறைக்கணும் தானே கொடுத்துருக்கோம். யாராவது கேட்டிங்களா ஏன் எங்களுக்கு ஆண்டு சொந்த இடத்தை தாங்க அப்படின்னு கேட்டிங்களா? கண்டிப்பாக கர்த்தர் தருவார். இந்த ஆண்டவர் சொந்த இடத்தை கொடுத்தா இந்த சபை மட்டுமல்ல, இந்த சபையில் பல சபைகள் வந்து ஆராதிக்கிற அளவுக்கு நாங்கள் சில நேரம் சும்மாவும் திறந்து கொடுப்போம், ஆலயத்தை திறந்து. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. கண்டிப்பாக கர்த்தர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கேட்குறத சரியாக கேட்போம் ஆண்டவர்கிட்ட. அடுத்த எங்களுடைய ஜெபங்கள் மாறட்டுக்கும், எங்களுக்கு ஆண்டவர் சீக்கிரமாய் சொந்த இடத்தை தரட்டுக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் அவர் கேட்குறார், உனக்கு என்ன வேணும்? இன்றைக்கி கேட்குறத என் சபை மக்கள் சரியாக கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சரியாக ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சும்மா ஆண்டவரே எனக்கு தலை வலிக்குது, மன்னிச்சுங்க அப்படி யாராவது கேட்டிங்கன்னா எனக்கு தலை வலிக்குது, வயிறு வலிக்குது, வாய் வலிக்குது, இதுக்காக சுகத்தை அதெல்லாம் தருவார். ஆனால் சரியானதை கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் விசுவாசத்தை நான் இல்லை, விசுவாசத்தை குறித்து நான் பேசலை, ஆனால் கேட்குறது சரியாக கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உதவி செய்வார். அதுக்கு பாருங்கள், உன்னை என்ன செய்ய வேண்டும் என்றால், அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அவனுடைய தேவை என்னன்றது அவன் சரியாக புரிஞ்சதுனால அவன் வாழ்க்கையில் பார்வை மட்டுமல்ல, அவனோட வாழ்க்கையில் ஆத்மாவில் ஒரு விடுதலையும் அவன் அடைஞ்சான் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கி முயற்சி எடுக்க நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கடைசியாக 52வது வசனத்தை போடுங்க. 52வது வசனத்தை வாசிங்க. 52. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு எத்தனை வயதுன்னு எனக்கு தெரியல, ஒரு குறிப்பிட்ட வயசுள்ள மனுஷன் வந்துட்டான். அவன் பார்வை அடைஞ்சோன்னா என்ன கேட்டிருப்பான்? ஆண்டவரே நீங்கள் பார்வை அடைஞ்சிட்டிங்க, இந்த ரொம்ப நாளாக இந்த நைகரா ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஒருக்கா தாங்க ஆண்டவரே, போய் பார்த்துட்டு வாரேன், ஒருக்கா விடுங்க அப்படின்ட்டு அவன் கேட்கல. மாறாக என்ன கேட்டான் அவன்? நான் உங்கள் பின்னாடி வாரேன் ஆண்டவரே, உங்கள் வழி தான் என் வழி, உங்கள் வாழ்க்கை தான் என் வாழ்க்கை, உங்கள் லட்சியம் தான் என் லட்சியம், உங்கள் திட்டம் தான் என்னுடைய திட்டம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இயேசுடைய மகிமை ஒன்றே என்னுடைய லட்சியமாய் மாறணும். அப்படின்னா இயேசுவை மகிமைப்படுத்துவதே என் வாழ்க்கை எப்போதுமே லட்சியமாக நாம் கொண்டிருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களுக்கு சொல்கிற செய்தி என்ன அப்படின்னா, நீங்கள் எடுக்கிற முயற்சியை விடாதீங்க. நீங்கள் எந்த முயற்சி எடுத்து சோர்ந்து போய் இன்றைக்கு இருக்கிறீங்களா, அந்த முயற்சியை மறுபடியும் கை வைத்து நீங்கள் எடுக்க ஆரம்பிங்க. என் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நிறைய பேர் உங்களை மனசை உடைக்க பண்ணி அடுத்த படி எடுத்து வைக்க முடியாமல் இருக்கிறாங்க. பல கடைசி ஒரே ஒரு சாட்சியை மட்டும் சொல்லிவிட்டு இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். 2017ஆம் ஆண்டு இந்த ஊழியத்தை நான் ஆரம்பித்து போகும்போது 2016 தான் இலங்கைக்கு வந்த நான் இந்தியாவிலிருந்து. 2017 3ஆம் மாதம் கிளிநொச்சிக்கு போகிறேன். 5ஆம் மாதம் ஆண்டவர் சொந்த இடத்தை தாராரு. 9ஆம் மாதம் 17ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் சேர்ச்சை கட்டி முடிச்சிட்டாரு. ஊழியர் என்ன செய்கிறேன், எனக்கு தெரிஞ்ச இந்தியாவில் சில ஊழியரை கூப்பிட்டு அங்கங்கே சுவிசேஷ கூட்டம்லாம் நடத்துகிறேன். கொஞ்சம் எல்லாராலும் பார்க்கப்படுற மாதிரி நடந்துட்டேன் கொஞ்சம். அது எனக்கு பெரிய பிரச்சனையாகிடுச்சு. அதுவே எனக்கு பெரிய பிரச்சனையாகி என்னை பயங்கரமாக உடைக்க பண்ணிட்டாங்க. பயங்கரமாக உடைக்க பண்ணி செஞ்சதெல்லாம் வேறு யாரும் கிடையாது, நம்முடைய சகோதரர்கள் தான்.
கடவுளுக்குள்ளே இருக்கிற சகோதரர்கள், என்ன அறியாமல் கடவுளுக்கு இருக்கிற சகோதரர்கள் தான் எல்லாத்தையும் உடைக்க பண்ணி. இவர் யார்? இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறாரு, இந்தியாவில் ஒரு பொட்டியை அவரை தூக்கி கொண்டு வந்திருக்கிறாரு, இந்திய பொட்டியை தூக்கிட்டு வந்திருக்காரு, அப்படி இப்படின்னு என்னை மனசெல்லாம் உடைக்க பண்ணி என்னை அந்த ஒவ்வொரு வீடுகளாக போய் என்னை தவறுதலாக பேச ஆரம்பித்தேன். 2018ஆம் ஆண்டு ஸ்டார்டிங் ஆண்டவர் சொன்னேன், வேணாம் எனக்கு இந்த ஊழியம், எனக்கு இதெல்லாம் வேணா, நான் இந்தியாவில் ஊழியம் செஞ்சு பிடிங்க வரும்போது உடைஞ்சு போய் இதெல்லாம் எனக்கு வேணாம் ஆண்டவரே, இனிமேல் நான் அந்த ஊழியத்தை செய்யலை, நான் முன்னாடி உங்களை பொருத்தனை பண்ண என்ன, நான் உழைச்சி உங்களை ஊழியத்தை கொடுக்குறேன், அதை செய்கிறேன், இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவங்க இப்படியெல்லாம் கதைக்கிறாங்க, இவ்வளோ கீர்த்தனமாகலாம் இவங்க கதைக்கிறாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியத்தை விட்டேன். 2018ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் உண்மையை சொல்கிறேன், இந்த ஊழியமே எனக்கு வேணாம் அப்படின்னு நான் தீர்மானித்தேன் 18ஆம் ஆண்டு. ஆனால் ஒரு ஊழியக்காரர் வந்தார், என்னை தேடி வந்தார், நான் ஊழியமே செய்யலை, வீட்டுக்குள்ளே இருக்கிறேன், சேர்ச்சிலாம் கையில் பொறுப்பு கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளே எனக்கு கேட்டார், வந்து கேட்டார், நீ என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், நான் சொன்னேன் இப்படிலாம் நான் ஒரு தவறு செய்யாமல் இவ்வளோ பெரிய பழிகளை சுமந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார் ஒரே வார்த்தை, நீ என்ன செஞ்சாலும் உனக்கு தந்த பலிபீடத்தில் நீ தான் நிற்கணும், கர்த்தர் அந்த பலிபீடத்தில் முழங்கால் படியிட்டு நீ ஏறி நெல்லு, கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார் அப்படின்ட்டு ஒரே வார்த்தை மட்டும்தான் சொன்னார். அன்றைக்கு மறுபடியும் ஊழியத்தை திரும்ப கையில் எடுத்தேன். அதற்கு பிறகுதான் 5 சபையை நான் அந்த நாட்டில் நான் கட்ட ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறவராக இருந்தார். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சில நேரத்தில் எங்களுடைய ஓட்டத்தின் முயற்சியில் பல தோல்விகள் வரலாம், இனிமேல் இது வேணாம்னு விட்டுட்டு போகலாம். ஆனால் நீங்கள் எடுக்கிற முயற்சி கடவுள் உங்களுக்கு தந்ததுன்றதை நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா நீங்கள் ஓட ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுக்குரியதை சரியான நேரத்தில் நிறைவேற்ற அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். நாம் விசுவாசிக்க இன்றைக்கு இந்த 2026 முடிகிறதுக்குள்ள இன்றைக்கு 7 சபையாக இருக்கிறது 10 சபையாக கர்த்தர் மாற்றுகிறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இப்போ 2018ஆம் ஆண்டு விட்டுட்டு ஓட வழிகிட்ட இந்த ஊழியத்தை மறுபடியும் கர்த்தர் கட்ட வைத்திருக்கார். அப்படின்னா நீங்களும் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் நிச்சயமாய் ஒரு நாள் ஜெயத்தை கொடுக்கும் என்பதுதான் இந்த செய்தியினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நாம் எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி நின்றவர்களாய் நம்ம கேட்கிறதை சரியானதை நம்ம கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாக இன்றைக்கு எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்க எல்லாரும் வருமானப்பட்டவர்களாய் நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. நன்றி அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். க்ளோரி க்ளோரி. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கிருபை உள்ளவரே உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி இந்த நேரத்தில் நீங்கள் கேட்க வேண்டியது எல்லாத்தையும் சரியானதாய் கேளுங்க. ராபா ஷகா திகாக்கர லகு திகங்கர லிகாரா லபாரா லாராபா லி சந்திகாக்கர லகு லிகந்திகா லேகார சந்திகாக்கர. நன்றி அப்பா. நன்றி. எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் அப்பா, அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த காரியத்தில் நீ சோர்ந்து போயிருக்கிறாயோ, எந்த விஷயத்தில் நீ சோர்ந்து போயிருக்கிறாயோ, ஆண்டவர் அந்த காரியத்தில் இன்றைக்கு ஒரு வெற்றியை தருகிறவராக இருக்கிறார். எங்களுக்கு இருக்க ஒரே ஒரு நம்பிக்கை பரலோகம் மட்டும்தான். நாமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இந்த உலகத்துக்காக நாங்கள் வாழையில, நாங்கள் பரலோகத்தில் போய் சந்தோஷமாக இருக்க போகிறோம், அதுக்காகத்தான் நாங்கள் வாழுகிறோம். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அதனால் நாங்கள் தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவருடைய திட்டங்களையும் லட்சியங்களையும் நிறைவேற்ற எங்கள் தேவன் எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நிச்சயமாய் எங்களுடைய வெற்றி நிச்சயமாய் எல்லாரும் கண்களும் பார்க்கும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. உன் குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்பி நிற்கிறது எல்லாருடைய கண்களும் பார்க்கும். டொரண்டோ கிறிஸ்தவ சபையத்தை கட்டி எழுப்பி நிற்கிறது எல்லாருடைய கண்களும் பார்க்கும். எங்களுடைய தேசத்தில் பெரிய மாற்றம் வருகிறது, எங்களுடைய எல்லாருடைய கண்களும் அதை பார்க்கும் என்று சொல்லு. ஹalleluya. Reba la ra 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 ba la digangara la ba rigara tugali handigangara lagu digangara la ba. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்த. எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஒரு கொஞ்ச நேரம் இருக்கு, கொஞ்ச நேரம் நான் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டோட கேளுங்க. ஆண்டவர், அருமையான சகோதரர்களே, இன்றைக்கு உண்மையிலே செய்தியினுடைய காரியங்களோட பேசினா, நீ சோர்ந்து போயா இருக்கிறாயா? சோர்ந்து போய் இருக்கிறாயா? ஹalleluya. ரிபா லா ரா 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 பா சந்தாரா லா ரா பா லீகாரா துக்காரா லபா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பல முறை நீ சோர்ந்து போய் கண்ணீரோட நீ இது வேணாம், எனக்கு இந்த பக்கமே நான் வரமாட்டேன், நான் இதை செய்யணும்னு முயற்சி எடுத்து இப்படியெல்லாம் என்ன வேதனைப்படுத்துறாங்க, இனிமேல் நான் வரமாட்டேன்னு நீ சோர்ந்து போய் இருக்கிறாயா? என் சகோதரி, கர்த்தர் கொடுத்த அழைப்பை நீ விட்டு விடாத. உன் ஆண்டவர் அழைச்சது உண்மை உள்ளவர், என் தெய்வம் உண்மை உள்ளவர். அவர் உன்னை நம்புறாரு. என் சகோதர சகோதரி, கர்த்தர் உன்னை நம்புறாரு. நீ அவரை மட்டும் பாரு.
சில பேர் தீர்மானிச்சிருக்கீங்க, போவோம், சேர்ச்சுக்கு போவோம், உட்காருவோம், வந்துடுவோம், வேற ஒண்ணுமே எனக்கு வேணாம் அப்படின்ட்டு சில பேர் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. இல்லை இல்லை, உன்னை நான் அதுக்கு அழைக்கல. மனுஷனை பார்த்து நீ ஏன் என்ன என்ன எனக்கு செய்யறத நீ விட்டுட்டாய்? விடாமுயற்சியை நீ முன்னுக்கெடு. அன்னைக்கு அந்த பர்த்திமே குருடன், அவன் ஒரு குருடன், அன்னைக்கு அவங்க அதட்டின போது பேசாமே இருந்திருக்கலாம். இல்ல, என் தேவை இயேசுவால மட்டும்தான் செய்து முடிக்க முடியும். இந்த சந்தர்ப்பத்தை விட்டா இனி எனக்கு பிறகு வாய்ப்பே கிடைக்காது என்றது முன்னாடி இருக்கிற மனுஷனை பார்க்காம ஓட ஆரம்பிச்சான். நிச்சயமா என் ஆண்டவனுக்கு உதவி செய்வார், தெய்வம் உதவி செய்வார். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சபை மக்கள் எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா, அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே, லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையும் பரம அழைப்பின் மத்திய பொருளுக்காய் நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். கைகளை உயர்த்தி எல்லாரும் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆவியானவரே, அல்லேலூயா, அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். சபை மக்கள் சேர்ந்து எல்லாரும் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். இப்படி சொல்லுவோமா? எத்தனை இடர்கள், எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் சொல்லி பாடுங்க. எத்தனை தான் தடைகள் வந்தாலும், எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்து எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். விசுவாசத்தோட எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் இதை செய்து முடிப்பார்.